ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் நேத்து வந்து போன வாரத்தில ஒரு நாள் பேசிட்டு இருக்கும்போது என்ட்ட சொன்னாரு. நான் வந்து ரொம்ப சாதாரணமான ஒரு வேலையில இருக்கிறேன். ஆனா, அது வந்து என்னுடைய சொந்தங்களுக்கெல்லாம் பத்த மாட்டேங்குது. ஏன்னா, எல்லாருமே அவங்களோட லெவலுக்கு வரணும்னு சொல்றாங்க. பட் என்னால படிக்க முடியல. என்னால நல்ல வேலைக்கும் போக முடியல. எந்த நேரமும் எனக்கும் அவங்களுக்கும் பிரச்சனைகள் வந்துகிட்டே இருக்குது. இத நான் எப்படி சரி பண்றதுன்னு எனக்கு தெரியல அப்படின்னு கேட்டாரு. அப்போ நான் கேட்டேன், உங்களுக்கு வந்து நீங்க மத்தவங்கள மாதிரி நெறைய வேலை செஞ்சு நெறைய சம்பாதிக்க முடியல அப்படின்னு வருத்தப்படுறீங்களா? அல்லது அவங்க உங்கள இந்த மாதிரி பேசுறாங்கன்னு வருத்தப்படுறீங்களான்னு? அப்போ அவர் சொன்னாரு, "என்னால முடிஞ்ச மேக்ஸிமத்த நான் செஞ்சு, நான் என் லைஃப்ப மெயின்டெயின் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதனால எனக்கு அதில கம்ப்ளைண்ட்ஸ் இல்ல. ஆனா மத்தவங்களுக்கு கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கு. அவங்களோட என்னால ஒத்துப்போக முடியல. அது எனக்கு வருத்தமா இருக்கு." அப்படின்னு அவர் சொன்னாரு. அம் அப்ப நான் சொன்னேன், "இல்ல உங்களுடைய லைஃப்ல உங்களுக்கு எது சாட்டிஸ்ஃபை ஆகுதோ, அந்த மாதிரி நீங்க உங்க லைஃப கொண்டுட்டு போங்க. ஒரு விஷயம் தெளிவா இருங்க. யாரோட அப்ரிசியேஷனையும் நீங்க எதிர்பார்க்காதீங்க." அப்படின்னு நான் சொன்னேன். நெறைய பேருக்கு அ ந ந 100க்கு 100 மார்க் வாங்குறதோ, அல்லது ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்றதோ, பெரிய பெரிய வேலைகளுக்கு போகறதோ முடியாம இருக்கலாம். அது ஒரு தப்பு இல்ல. ரொம்ப படிச்சவங்களுக்கும், ரொம்ப பணக்காரங்களுக்கும் தான் வாழ்க்கைன்னு இல்ல. பிறந்த எல்லாருமே வாழறதுக்கு தகுதியானவங்க தான், இல்லையா? அவங்க அவங்களுக்கு தேவையான மாதிரி, அவங்களால முடிஞ்ச மாதிரி ஒரு வாழ்க்கைய அவங்க வாழ்ந்துட்டு போகட்டும். அவங்கள நம்ம குறை சொல்றதுக்கு நமக்கு ரைட்டு கிடையாது. அது தப்பும் கூட. ஏன்னா, நாம எடுத்திருக்கிற பாதை தான் சரின்னு நாம சொல்ல முடியாது. ஒவ்வொருத்தருக்கும் முடிஞ்ச ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையும் ஒவ்வொரு பாதையில போகத்தான் செய்யும். அவரவர் வாழ்க்கைய தீர்மானிக்க அவங்கவங்களுக்கு ரைட் இருக்கு. ரொம்ப பணக்காரங்களும், ரொம்ப படிச்சவங்க தான் இந்த உலகத்தில இருக்கணும்னு நெனச்சா, மத்தவங்கலாம் எங்க போவாங்க? ஆகையினால பிறந்த அத்தனை பேருக்கும் இந்த உலகத்தில வாழ்றதுக்கான உரிமை இருக்கு. அவங்க அவங்களுக்கு முடிஞ்ச மாதிரி ஒரு நியாயமான வாழ்க்கை முறைய தேர்ந்தெடுத்துக்கிட்டு, அவங்க வாழ்றதுக்கு மத்தவங்க அவங்களுக்கு உதவி செய்யுங்க. இல்ல முடியலைன்னா, அவங்கள உபத்திரவம் பண்ணாம இருப்போம்.